வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமுயற்சி கொள்கிறேன். பெண்கள் சுயமா தொழில் தொடங்குவதற்கும் மற்றும் ஆல்ரெடி இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க. அதுல ஒரு திட்டம் தான் உத்தியோனி திட்டம். இது பெண்களுக்காக மிக அருமையான திட்டமா சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலியமா பெண்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறாங்க. அதுக்கு வட்டி கிடையாது. மேலும் இதுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் மானியம் கிடைக்குது. வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன, இதனால பயன்கள் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை பண்றது, இன்னும் மேலும் பகுதி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, பெண்கள் சுய தொழில் தொடங்க ஊக்குவிக்கிறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அதாவது பெண் தொழில் முனை உருவாக்குறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். இதனாலதான் எல்லா தரப்பு பெண்களுக்கும் எவ்வித பாகுபாடு இந்த ஸ்கீம் மூலியமா கடன் வாங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் எஸ்சி எஸ்டி ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு, அதாவது பட்டியல் மற்றும் ஜாதி அடிப்படையினருக்கு கடன் எவ்வளவு வாங்கினா 1 லட்சம் முதல் 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு மானியம் கிடைக்குன்னா 50%, அதாவது 1.5 லட்சம் வரைக்கும் மானியம் கிடைக்கும். மேக்ஸிமம் கடன் அமௌண்ட் எவ்வளோனா 3 லட்சம், அதில் 1.5 லட்சம் வரைக்கும் மானியம் கிடைக்கும். இதுக்கு நீங்க வட்டி கட்ட தேவையில்ல. உங்களுடைய வருமானம் உச்ச வருமானம் எவ்வளவு இருக்குன்னா 2 லட்சம் வரைக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட் சிறப்பு பிரிவு மற்றும் பொதுப்பினருக்கு எவ்வளவு கடன் வாங்குறாங்கன்னா 1 லட்சம் முதல் 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறாங்க. அவங்களுக்கு தகுதியேற்ப 30% மானியம் கிடைக்கும். மேக்ஸிமம் 90,000 வரைக்கும் மானியம் கிடைக்கும். மேக்ஸிமம் அமௌண்ட் 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறாங்க. அவங்களுக்கு வட்டி எவ்வளவு இருக்குன்னா 8 முதல் 12% வரைக்கும் எங்களுக்கு வட்டி இருக்கும். அவனுடைய வருமானம் உச்சமா இருப்போம்னா குடும்ப ஆண்டு வருமானம் 1.5 லட்சம் கூட இருக்கணும். அடுத்தது மாற்றுத்திறனாளி மற்றும் இதே பெண்களுக்கு கடன் எவ்வளவு வாங்குறாங்கன்னா, அவங்க தொழிலுக்கு ஏற்ப கடன் வாங்குறாங்க. அதுக்கு உச்ச வரம்பு எதுவும் இல்லை. அவங்களுக்கு மானியம் எவ்வளவு கிடைக்குன்னா, அவங்க தகுதிக்கு ஏற்ப 50% வரைக்கும் மானியம் கிடைக்கும். இதுக்கான வட்டி எங்களுக்கு இல்லை. வருமானம் வச்சுரமோ எங்களுக்கு இல்லை. இந்த உத்தியோக திட்டம் பெண்கள் இதே மாதிரி தொழில் தொடங்கலாம்னா 88 வகையான சிறு தொழில்களாம். என்னன்னா சில எக்ஸாம்பிள் சொல்றேன். நூலகங்கள், கேண்டீனு, கேட்டரிங்கு, டைலர் தொழில், அப்புறம் செக்யூரிட்டி சர்வீஸ், செப்பல் தயாரித்தல், இது போன்ற தொழிலாம் தொடங்கிக்கலாம். மேலும் இந்த ஸ்கீம் மூலியமா பெண்களுக்கு தொழில் முனைவருக்கான மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுது. இதுல என்னென்ன கவர் ஆகும்னா, பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, விலை எப்படி பிக்ஸ் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்றது போன்ற பயிற்சிலாம் அதில் கவர் ஆகும். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன தகுதின்னு பார்க்கலாம். வாங்க, 18 வயது முதல் 55 வயது வரை உள்ள அனைத்து பெண்களும் இந்த உத்தியோக திட்டத்துக்கு எலிஜிபிள் தான். குறைஞ்சபட்சம் 18 ஆகும். மேக்ஸிமம் 55 வயசுக்குள்ளே இருக்கும் சொல்லிக்கிறாங்க. மேலும் இந்த திட்டத்துக்கு பெண்கள் தங்களுடைய கிரெடிட் மற்றும் சிபில் ஸ்கோர் கரெக்டாக வச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் ஏதோ ஒன்று கடன் வாங்கி தான் அது கரெக்டாக செலுத்திருக்கணும். அப்படி கரெக்டாக செலுத்தாமல் இருந்தாவது அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மேலும் இந்த ஸ்கீமுக்கு என்ன தொகைன்னு போயிடுவாங்க. பெண்களுக்கான குடும்பமான வருமானம் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 2 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அதுவே பொதுப்பினர் மற்றும் சிறப்பு பிரிவினர்களுக்கு 1.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். மற்றும் விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமானம் வச்சிரும்ப எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, ஃபர்ஸ்ட் விண்ணப்பத்தரோட புகைப்படம், 2 ஆதார் அட்டை, 3 ரேஷன் கார்டு, 4 அடையாள அட்டை, நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய போகிற தொழிலுக்கான திட்ட அறிக்கை, அப்புறம் அந்த தொழிலுக்கு ஏதாவது நீங்கள் பயிற்சி பெற்றிருந்தாலும் அதுக்கான சான்றிதழ், நெக்ஸ்ட் குடும்ப வருமான சான்றிதழ், அதாவது இன்கம் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் சாதி சான்றிதழ், நெக்ஸ்ட் வங்கி கணக்கு விவரம். உங்களுடைய வங்கி கணக்கு ஆதாரோட ஜாயின் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தேவையான ஆவணங்கள். இந்த ஸ்கீமுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணலாம்? உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள தேசிய மயக்கப்பட்ட வங்கியில் போய் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் இருக்கிற மாவட்ட தொழில் இதை கனெக்ட் பண்ணாலும் அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. மேலும் இந்த ஸ்கீம் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் வங்கியிலையோ அல்லது மாவட்ட தொழில் நிலையத்தையோ கேட்டால் அவங்க ஏ சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.